ஈமான் பில்லாஹி அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது ரசூலியோட அல்லாவுடைய தூதரை கொண்டு ஈமான் கொள்வது அதுவாகிறது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை கொண்டு ஈமான் கொள்வது ஜிஹாது ஃபி சபீலில்லாஹி அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது பின் நப்சி ஆத்மாவை கொண்டும் மாலி பொருளை கொண்டும் அல்லாவுடைய பாதை வியாபாரம் இது ஜிஹாத் செய்வது முதரிஸ் அப்போ இதுதான் வியாபாரம். அல்லாஹ் ஆசிரியர் சொல்கிறாரு உதுக்குர் ஆயத்தன் வேறொரு ஆயத்தை கூறு தகுசு முஸ்லீம்களை தூண்டுமே அல்லல் ஜிஹாதின் மீது முஸ்லீம்களை தூண்டக்கூடிய வேற ஒரு ஆயத்தை நீ கூறு யா ஜுஹைர் கால் அல்லா தாலா சொல்லினான் சூரத்தி நப்சிகா அதே சூறாவில் இங்கே என்ன சூறாவில் சொன்னாங்க சூரத்து சஃபு நப்சிகாவுக்கு இப்படி அர்த்தம் வைக்கணும் அதே சூறாவில் போன சூறாவில் அந்த ஆயத்து இந்த ஆயத்து ஆயுள்ள தினாமனும் அலதுல்லுக்கும் அலத்து ஜாரத்தின் அப்படிங்கிற ஆயத்து சூரத்து சஃபில் வந்தது அதே ஆயத்தில் அல்லா தாலா சொல்கின்றான் இன்னல்லா நிச்சயமாக அல்லாமல் இறைவனை விரும்புகின்றான் அல்லது சிலர்களை காத்திலுன போர் புரிகிறார்களே ஃபி சபீலிஹி தன்னுடைய பாதையில் போர் புரிகின்றார்களே அந்த சிலர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் சஃபன் அணிவகுத்து தன்னுடைய பாதையில் போர் புரிகின்றார்களே அந்த அவர்களை அல்லா தாலா விரும்புகின்றான் கண்ணகும் நிச்சயமாக அவர்கள் புனியானுன் ஒரு கட்டடத்தைப் போல மர்சூசுன் வரிசையாக அமைந்த கட்டடத்தைப் போல அடுக்கப்பட்ட கட்டடத்தைப் போல இது சரியான அர்த்தம் அதே சூறாப்பா தெரிஞ்சுக்கிங்க நான் பிற்பராகி வரல யதார்த்தமாக திறந்த வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சூரத்து சஃபு அப்படின்னு போட்டிங்கன்னா தர்ஜுமா அர்த்தம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தரிஸ் ஆசிரியர் சொல்கிறாரு மனில்லதீன யார் யுஹிப்புஹுமுல்லாஹு யாலி யுஹிப்புஹும் அப்போ யுஹிப்பு விரும்புகிறான் அல்லாஹு யாரை விரும்புகின்றான் மண் யார் அல்லதின் அந்த சிலர்கள் யுஹிப்பு விரும்புகிறானே அவர்களே அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் மஃபூலு அல்லாஹ் ஃபாயில் அலியே அல்லாஹ் யாரை விரும்புகின்றான் அலி சொல்கிறான் யுஹிப்புல் முஜாஹிதீன முகாத்திலின ஃபிசபில்ல அல்லாவுடைய பாதையில் சண்டையிடக்கூடிய முஜாஹிதீன்களை அல்லாஹ் விரும்புகின்றான். முதரிஸ் ஆசிரியர் சொல்கிறாரு கைஃப யுகாத்திலு ஹாவுலாய் இவர்கள் எப்படி சண்டையிடுவார்கள் அலி சொல்கிறான் யுகாத்திலுன அவர் சண்டையிடுவார்கள் ஃபிசுஃபூஃபி அந்நியனியாக வகுத்து சண்டையிடுவார்கள் எஸ்புத்தூன ஃபி அமாக்கினிஹிம் அவருடைய இடத்திலேயே அவர் நிலை பெறுவார்கள் எஸ்புத்தூன நிலை பெறுவார்கள் ஃபி அமாக்கினிஹிம் அவருடைய இடத்திலேயே நிலை பெறுவார்கள். இந்த முலாக்காத் சந்திக்கும் நேரத்தில் எதிரியை சந்திக்கும் நேரத்தில் அவருடைய இடத்திலே நிலை பெறுவார்கள் புறமிது இட்டு ஓட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். முதரிஸ் மாதா துஃபீது எதை பயனளிக்கிறது கண்ணை எதை பயனளிக்கிறது கண்ணுங்கிற வார்த்தை வந்திருக்கு அதனால் கிடைக்கிற அர்த்தம் என்ன யா ஜுகைர் சொல்கிறான் துஃபீது தஸ்பீக அப்போ தஸ்பீக் ஒப்பாக்குவதை பயனளிக்கின்றது. ஒப்பாக்குதல் என்ன ஜெய்து சிங்கத்தை போல ரோஜா அழகாக இருக்கிறது அப்போ இது ஒப்பாக்குறது இந்த குழந்தை ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அப்போ அந்த குழந்தை ஒரு அழகாக இருக்குது இந்த குழந்தையோட முகம் அந்த நிலாவை போன்று இருக்கிறது அப்போ ஒப்பாக்குறது. அப்போ இந்த கண்ணை தஸ்பீவுடைய அர்த்தத்தை தருகிறது. உதாரணமாக கண்ணல் மஸ்ஜிதை நிச்சயமாக பள்ளிவாசலாயிலிருந்து மதரசாக்களை போன்றதாக இருக்கும். கண்ணல் கிதாபை நிச்சயமாக புத்தகங்களாகிறது தரிசுன் ஆசிரியர்களை போன்றதாக இருக்கும். இப்போ கதாலிக்கு இவ்வாறே துஃபீது லன்ன அது லன்னையும் பயனளிக்கிறது. உதாரணமாக கண்ணனி நிச்சயமாக நான் ஆரிஃபுக்க உன்னை அறிந்தவன் போன்று இருக்கிறது அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்ம இது யதார்த்தத்தில் என்ன சொல்கிறது யாராச்சும் பார்க்குறோம் நான் உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அதுதான் இது கண்ணனி ஆரிஃபுக்க கண்ணனி நிச்சயமாக நிச்சயமாக நான் ஆரிஃப் அறிவேன் உன்னை அறிந்த அந்த காஃப் வந்திருக்கனால நான் உன்னை அறிந்ததை போன்று இருக்கிறது. இது சரி சொல்கிறாரு அகுசன் குட்டு யா ஜுஹைர் நீ அழகுபடுத்தினாய் அப்படின்னு நம்ம யதார்த்தத்தில் என்ன சொல்லுவோம் ஓகே குட்டு அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி. மாலக்க உனக்கு என்னென்ன இருந்தது தன்அசு கொட்டாய் விடுகின்றாய் யா அப்துல்லா சொல்கிறான்
துவாஹித்னி யா உஸ்தாத், உஸ்தாதே என்னை குற்றம் பிடிக்காதீர்கள். அப்போ இது அரபு ஸ்டைலு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொட்டாய விட்டுட்டு, "டேய் என்னடா கொட்டாய விட்டுட்டுருக்க?" அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம், "சாரி சார்" அப்படிம்போம். இது அரபி ஸ்டைலு. "லா துவாஹித்னி, என்னை வந்து குற்றம் பிடிக்காதீர்கள்." "ஜுர்து, நான் சுற்றினேன் பாரிகத்தை நேற்று." "ஜாரன், சந்தித்தேன்." "ஜுர்து சந்தித்தேன் பாரிகத்தை நேற்று." "ஜாரன், சொந்தக்காரனை." "லீ, எனக்குரிய சொந்தக்காரனை சந்தித்தேன்." ஜலஸ்து, உட்கார்ந்தேன். இந்தஹு, அவனிடம் நான் உட்கார்ந்தேன். உசாஹிது முபாராத்த, கண்டேன். முபாராத்த குரத்துல் கதம், குரத்துனா பந்து, கதம்னா கால்பந்து. முபாராத் அலா சாசத்தில் தல்ஃபாஜ் இல்லா முன்தசிஃபில் லைலி. லைல்னா இரவு, முன்தசிஃப்னு நடு இரவு, பாதி இரவு அப்படின்னா மிட் நைட்டு, மிட் நைட் வரை. சாசத்து தல்ஃபாஜ்னா சேர்த்தே தான் டெலிவிஷனில், மிட் நைட் வரை நான் கண்டேன். குரத்துல் கதம், முபாராத்னா போட்டியாக கூட இருக்கலாம், கன்ஃபார்மாக தெரில. நீங்கள் தேடிக்கிங்க டிக்ஷனரி, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, டிக்ஷனரி எடுத்து தேடிக்கிங்க. இல்லாட்டி ஞாபகப்படுத்தினா நாளைக்கு நான் பார்த்து சொல்லுவேன். சும்மா அப்படியே நெட்டில் செல்லில் அடித்தாலே வந்துடும். இப்போ பழங்காலத்தில் உள்ள இமாம்கள்லாம் வந்து அஜத்துமார்கள்லாம் செல்லு, இந்த நெட்டு எதுவுமே கிடையாது. நமக்கு ரொம்ப ஈஸி, நிறைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக போயிடுச்சு. அவங்கெல்லாம் மதரசாலேயே நான் பெரிய முஞ்சிது வச்சுருப்பாங்க, புரட்டி புரட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ரொம்ப எளிமை. கற்றலுக்கான பாதைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் நேரங்கள் பத்தாமல் போகுது, இப்போ பறக்கத்து இல்லாமல் போகுது. இப்போ சரி, ஓகே. முபாராத்னா போட்டி, போட்டியாக இருக்கும். அப்போ கால்பந்து போட்டி மிட் நைட் வரை நான் பார்த்ததுனால டயர்ட் ஆகிட்டு நான் கொட்டாய விடுறேன், எனக்கு குற்றம் பிடிக்காதீர்கள் அப்படின்னு அப்துல்லா சொல்கிறான். முதர்ரி சொல்கிறாரு, ஆசிரியர் சொல்கிறாரு, மா எம்பகி, அவசியம் இல்லை, தாலவி மாணவனுக்கு, ஐயு லைய வீணடிப்பது, வக்தகு தன்னுடைய நேரத்தை, இல்லாட்டி அவனுடைய நேரத்தை, எது வேணால் வச்சுக்கலாம், தன்னுடைய நேரத்தை வீணடிப்பது மாணவனுக்கு அவசியம் அல்ல. பி முசாஹதத்தை, காண்பதிலே, தெல்ஃபாஜ் டெலிவிஷன் டிவியை காண்பதிலே நேரத்தை வீணடிப்பது மாணவனுக்கு அவசியம் அல்ல. அப்துல்லா, அர்ஜு, நான் ஆதரவு வைக்கின்றேன், எதிர்பார்க்கின்றேன். முசாமஹத்த, மன்னிப்பதை, தயாளம் காட்டுவதை, இரக்கம் காட்டுவதை நான் வந்து எதிர்பார்க்கின்றேன். இது அரபி ஸ்டைலு. நம்ம ஸ்டைலு என்ன, சாரி சார், விட்டுருங்க சார், இனிமேல் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அரபி ஸ்டைலில் அர்ஜு முசாமஹத்த அப்படின்னு அரபி ஸ்டைலு. அதை மொழிபெயர்த்தோம்னா, நான் ஆதரவு வைக்கின்றேன், எதிர்பார்க்கிறேன். முசாமஹத்தை, இரக்கம் காட்டுவதை, தயாளம் காட்டுவதை நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து என்ன வருதுன்னா, யுனாதி முதர்ரிஸ் முராக்கப, யுனாதி கூப்பிடுகிறார் ஆசிரியர், முராக்கப சூப்பர்வைசரை கூப்பிடுகின்றார். இது நம்ம ஊர்லலாம் வந்து ஸ்கூல் போவோம், அங்கே ஹெட்மாஸ்டர் இருப்பார், டீச்சர் இருப்பார், நடுவில் பிடி வாத்தியார் இருப்பார். ஆனால் வெளிநாட்டில் முராக்கிப்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, இருப்பார் போல இருக்குது. சூப்பர்வைசர்னு தான் மொழிபெயர்க்க முடியும். அப்போ அவர் நுழையிறார், அவரை ஆசிரியர் கூப்பிட்றாரு, முராக்கிப் கண்காணிப்பாளர். இப்போ நம்ம இப்போ ஞாபகம் இல்லை, முராக்கிப் கண்காணிப்பார் சொல்கிறாரு, பகுது தஹியத்தி, தஹியத்துனா பல இடத்துல சொல்லியிருக்கேன், தஹியத்துன்னு நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு முசாஃபகத்தி, கை குலுக்கிய பின்னால் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங், வணக்கம், அதுதான் அவங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தது. தஹியத்திற்கு பின்னால், கை கொடுத்த பின்னால். ஆனால் நாதை தனி, நீங்கள் என்னை அழைத்தீர்களா, யா உஸ்தாது, உஸ்தாது, கேள்விக்குறி, நாதைத்த, நீங்கள் அழைத்தீர்களா, இந்த கேள்விக்குறி வந்திருக்கனால, நீ நூனு விகாயா, யா முத்தக்கல்லி, என்னை மஃபூலு, நீங்கள் என்னை அழைத்தீர்களா, முதரிஸ்னா ஆமாம். மத்தா ஊதுல் முதீர், முதீர் எப்போ வருவார், மத்தா எப்போது திரும்பி வருவார், ஊது திரும்பி வருவார், முதீர் எப்போது திரும்பி வருவார். முராக்கிப் சொல்கிறாரு, கது சில வேளை ஊது திரும்பி வரலாம், அழியும் இன்று இன்ஷா அல்லா, இறைவன் நாடினா இன்று அவர் திரும்பி வருவார். ஓகே, பாடத்தோட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க, தம்ரீன் அஜீபின் லசில திலாத்தியா, பின்னர் கேள்விக்கு பதிலளி. ஓகே, இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வா ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.